ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம இந்த டிராமாவுடைய அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஒரு பில்டிங்ல இருக்கிற என்மோவுடைய வீடியோவை பார்த்த ரான்ச்சோ நீ உங்களுக்கு பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. இப்ப அப்படியே என்மோவை காட்டுறாங்க. அவளுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவளுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் லைவ்ல எந்த சாங் பாட போறீங்கன்னு கேட்க என்மோவோ ரான்ச்சோவுடைய ஒரு பாப்புலரான சாங்கை சொல்லி அதை தான் பாட போறதா சொல்றா. மேக்கப் ஆர்டிஸ்டோ இந்த சாங்கை எதுக்காக பாட போறீங்கன்னு கேட்க அப்ப என்மோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. அதுல அவ ஸ்டார்டிங் ஆடிஷன் பண்ணிருப்பால, அப்போ ஒரு சாங்க பாடியிருப்பா. அதே சாங்க தான் மோக்காவும் பாடி வீடியோ அமைச்சிருப்பா. இப்ப அந்த சாங்க இவளுடைய டெபியூ ரிலீஸ்க்கு ரீமேக் பண்ண போறதா சொல்லி ரான்ச்சோ கிட்ட கேட்டிருப்பா. ஆனா ரான்ச்சோ அதெல்லாம் உன்னால பாட முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல கடுப்பான என்மோ என்னால எதுக்காக பாட முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன அந்த மோக்காவால தான் அந்த பாட்டை பாட முடியுமா? இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம அவளை இதுக்குள்ள இழுத்துட்டு வர? நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நான் அவளுடைய சப்ஸ்டியூட்னு. நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன்? நீங்க வெளிப்படையா சொல்லனாலும் உங்களுடைய கண்ணே 1000 தடவை சொல்லிருச்சு நான் அவளுடைய சப்ஸ்டியூட்ன்றதால அந்த பாட்டு எனக்கு சூட் ஆகாது, ஆனா அந்த மோக்காக்கு மட்டும் சூட் ஆகும் அதானே? ஆமா, நான் இது வரைக்கும் அதை யோசிக்கல, இப்பதான் யோசிக்கிறேன். அந்த பாட்டு அவளுக்கு மட்டும் தான் சூட் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. இது என்மோவுடைய ஈகோவை பயங்கரமா அந்த டைம் தூண்டி விட்டுருக்கோம். இப்ப என்மோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுடைய மேக்கப்பை முடிக்கிறாங்க. இப்படியே நைட் ஆகுது. வீட்டுல போகியோளுடைய அம்மாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ போகியோல் வேலையை முடிச்சுட்டு வரான். அவங்க அம்மா அவங்க கிட்ட மேல துணி போட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு வர மறந்துட்ட போகியோல், எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றாங்க. அவனும் மேல போறான். இவங்களும் ஹீரோயின் கிட்ட நீ ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆயிடலாம் இல்ல, எனக்கு தெரியும் நீ சிங்கராக ஆசைப்படுறேன்னு, ஆனா இந்த வயசுல யாருக்கும் ஈஸியா சான்ஸை கொடுக்க மாட்டாங்க, அதோட இந்த மாதிரி விஷயம் நடந்தது கூட கிடையாது, ஆனா நீங்க தானே மனசார ஆசைப்பட்டா சிங்கர் ஆயிடுவேன்னு சொன்னீங்க, அது முகம் தெரியாத ஆளுங்க கிட்ட சொல்றது ஈஸிமா, ஆனா நீ இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட, அதனால உங்ககிட்ட நான் ரியாலிட்டியா பேசி தானே ஆகணும். இந்த வயசுல சிங்கர் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஆனா ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகிறதுக்கு வயசு தேவையே கிடையாது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஆரம்பிச்சேன், இப்ப பாத்தியா நான் எந்த அளவுக்கு இருக்கேன், அதனாலதான் இதெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை போகியோல் கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோயினும் அவனை பாத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேல வர ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்த போகியோல் அம்மா சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு சொல்றான். ஹீரோயினோ நீ அவனா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, யாரா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்ற, நீ கியோவா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப வரைக்கும் நான் நீ கியோவா இருப்பியா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் இருந்தேன், ஆனா உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ கியோவா இருக்க மாட்டேன்னு சொல்றா. போகியோலும் ஆமா நான் கியோ கிடையாதுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஆனா திரும்ப வந்து எதுக்காக அப்படி சொன்ன, ஏன் என் கண்ணை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறான். ஹீரோயினும் கியோவை யோசிச்சு பார்த்துட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அவன் எதுக்குமே அசர மாட்டான், அவனுடைய கண்ணை பார்த்தாலே ஒரு நம்பிக்கை தெரியும், அதனாலதான் நான் அவனை நம்பினேன், அப்படின்னா நான் ரொம்ப வீக்கு, என்ன நம்ப முடியாதுன்னு சொல்ல வரியா? ஆமா கரெக்டா சொன்ன, நீ சரியான குழப்பவாதி, நீ ரொம்ப வீக்கா பார்க்கவே பரிதாபமா இருக்க, சில டைம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது, ஆனா டக்குன்னு சப்போர்ட் பண்ணாத மாதிரி நடிக்கிற, சில நேரம் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன், ஆனா திடீர்னு கோழ மாதிரி நடந்துக்கிற, நீ உன் மைண்ட்ல என்ன நினைக்கிறேன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ சரியான குழப்பவாதி. பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லா பேசுற, உனக்கு இப்பதான் அதெல்லாம் தெரியுதா? சரி நான் கோழ, நீ ரொம்ப தைரியசாலி இல்ல, அப்ப அந்த மேனேஜர் கிட்ட நீயே பேச வேண்டியது தானே, அவங்க கிட்ட பேசாம எதுக்கு நீ சைலண்டா இருந்த? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னால அதை சொல்ல முடியாது. ஓ அப்படியா, அதே மாதிரி தான் எனக்கும் சொல்ல முடியாத ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றான். ஹீரோயினும் நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதே நேரம் வீட்டுக்கு வரான். அப்ப அவங்க அப்பா குப்பை எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்தவன் அவனும் போகியோலும் பேசினதை தான் நினைச்சு பாக்குறான். இவன் போகியோல் கிட்ட நம்மளுடைய பேரெல்லாம் மாத்திக்கலான்னு கேட்டிருப்பான்ல, அப்ப கூட போகியோல் அப்படி பண்ணா நம்மளுடைய ஃபேமிலியே நாசமா போயிடும்னு சொல்லியிருப்பானே, அதுக்கு அவங்க கிட்ட எதுக்காக இப்படி சொல்ற, நம்மளுடைய பேரை யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணோமா என்ன? இல்லடா நம்மளுக்கு வேற வழி கிடையாது, இருக்குடா நம்மளுக்கு வழி இருக்குடா, நம்மளுடைய பேரை மாத்தலாம், நம்மளுடைய சோஷியல் செக்யூரிட்டி நம்பரை மாத்தலாம், சட்டம் நம்மளை பாதுகாக்கும்டா, நீ சொல்ற சட்டம்லாம் அப்ப கிடையாதுடா ஊனு போகியோல் சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே கியோவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஊனுடைய கேமரால இருந்து எடுத்த மெமரி கார்டுல இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஊன் இவர்கிட்ட இன்சூரன்ஸை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் கார்ல உட்காந்து அவனுடைய ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான்ல, அந்த எல்லா விஷயத்தையுமே இப்ப கேட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த தீவுல காட்டு பண்ணி அவளை துரத்துற மாதிரி கனவு கண்டு மறுபடியும் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தூக்கமே வரல, வெளியே போறா, போய் பார்த்தா உட்காந்துட்டு இருக்கான். இவளும் அவன் பக்கத்துல போய் உட்கார, அவன் இவளை பார்த்ததும் என்ன நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்கறான். அவளும் இவன் ரான்ச்சோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நீ திடீர்னு ரான்ச்சோடைய ஃபேன் ஆயிட்டியா என்ன? இல்ல அப்படி இல்ல, இந்த பாட்டை தான் நான் ரிப்பீட் மோட்ல எப்பவுமே கேட்டுட்டு இருப்பேன், இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி ஒரு யார் பாட்டை அவளுக்கு கொடுக்குறான். அவளும் அதை போட்டுட்டு சரி ரான்ச்சோடைய வாய்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், இப்ப ரான்ச்சோடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா, நீ ரொம்ப சோர்வா இருக்க, பெட்டரா ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஏத்த ஆளு ரான்ச்சோ மட்டும்தான், அவங்களுடைய வாய்ஸ்ல ஒரு எமோஷன் இருக்கும், அதுவே நம்மள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும், அப்படின்னா என் வாய்ஸ்ல எமோஷன் இல்லைன்னு சொல்றியா என்ன? உன்னோட வாய்ஸ்லயும் இருக்கு, ஆனா உனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படுது. இப்ப ரான்ச்சோ எடுத்துக்கிட்டேன்னு ஏன் கடந்த காலத்துல அவங்க வாய்ஸ் இருந்ததை விட இப்ப எப்படி இருக்கு பாத்தியா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றேன். ஓ அப்படி சொல்றியா, சரி எனக்கும் ரான்ச்சோ மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டா நானும் அவங்கள மாதிரி பாடலாமா? கண்டிப்பா பாடலாம், அதுவும் உனக்கு பெருசால எதுவும் தேவைப்படாது, உனக்கும் அவங்களுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதை மத்தவங்களால சொல்ல முடியுமான்னு தெரியல,
தெரியல, ஆனா நான் ஈஸியா சொல்லுவேன்னு சொல்றான். ஹீரோயினும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து ரான்ச்சோடைய பாட்டை கேட்கறாங்க. ஹீரோயினும் அந்த பாட்டு கூடவே சேர்ந்து பாடிட்டு இருக்கா. அவளை ஒரு மாதிரி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போகியோல் ஹீரோயினும் ரான்ச்சோவும் வாங்கோடைய வெட்டிங்ல பாடி இருப்பாங்கல்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். இப்படியே ரான்ச்சோவும் என்மோவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நாளும் வருது. ரான்ச்சோ காலையில மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வர ரான்ச்சோ அவளையும் கூப்பிட்டு மெடிடேஷன் பண்ண வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் மெடிடேஷன் பண்ணிட்டு, என் பேரு மோக்கா, நான் அந்த தீவுல தனியா இருந்தவ, என்ன அந்த தீவுல துரத்துன அந்த காட்டு பண்ணி என்மோதான்னு சொல்லிட்டு இருக்கா. ரான்ச்சோ இதை கேட்டதும் அப்படின்னா அது கனவு இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் ஃபேன்ஸ் எல்லாம் ரான்ச்சோ என்மோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஷோவுடைய டைரக்டருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதனால அவங்களுடைய பொறுப்பை போகியோல் கிட்ட கொடுக்குறாங்க. ரான்ச்சோ ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாரையும் பாக்குறாங்க. ஆனா ரான்ச்சோக்கு யாரும் பெருசாலாம் ஆரவாரம் பண்ணல. அதனால காராண்ட நின்றுட்டு இருந்த ஹீரோயின் யாருக்கும் தெரியாத மாதிரி, ரான்ச்சோ நீங்க தான் பெஸ்ட், ரான்ச்சோ உங்களை தட்டிக்க யாரும் கிடையாது, ரான்ச்சோ உங்களால முடியும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்ப அங்க என்மோ வரா. அவளும் ரான்ச்சோ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி கார்ல இருந்து இறங்கி வந்து எல்லா ஃபேன்ஸையும் பாக்குறா. என்மோ பார்த்ததும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்தி ஆரவாரம் பண்றாங்க. அப்ப என்மோ ரான்ச்சோ நோஸ் கட் பண்ற மாதிரி, சாரி மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரமா வந்துட்டேன் போல, நான் லேட்டா வந்திருக்கணும்னு சொல்றா. ரான்ச்சோவும் ஆமா நீ சீக்கிரமா தான் வந்துட்ட, அதோட அவ லேட்டா வந்தால அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் வரா. ரான்ச்சோ என்மோவையும் ஹீரோயினையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயின் அவளுக்கு கையை கொடுக்குறா. என்மோவும் தயங்கிக்கிட்டே மோகா கையை கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ரான்ச்சோ என்மோ கிட்ட, மொட்டை அன்னைக்கு வந்திருந்தா நீ இப்ப இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டலன்னு சொல்றாங்க. என்மோடைய மூஞ்சே மாறி போயிடுது. ரான்ச்சோவும் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிரின்னு சொல்ல என்மோ வேற வழி இல்லாம செம்ம கடுப்பை உள்ள வச்சுக்கிட்டு ஃபேன்ஸுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கை காட்டிட்டு இருக்கா. ஒரு பக்கம் போகியோலுடைய ஃப்ரெண்டு என்மோ பாட போற அந்த சாங்கை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதை கேட்டுட்டு இருக்கா. அதுல என்மோடைய வாய்ஸை ரொம்ப சூப்பரா எடிட் பண்ணியிருக்கிறதா சொல்றான். பக்கத்துல இருக்கிற பொண்ணும் கேட்டு இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க, இதை யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. போகியோலுடைய ஃப்ரெண்டு போகியோலுக்கு கால் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டாங்களான்னு பாத்தியான்னு சொல்லி கேட்க, போகியோலும் அதை செக் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப எதிரில ஹீரோயின் வரா. இவனை பார்த்ததும் டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு ரூம் குள்ள போயிடுறா. அது என்மோடைய ரூம் தான். அங்க மேனேஜரை பார்த்ததும் மன்னிச்சிருங்க, தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போக பாக்குறா. அப்ப என்மோ அவளை கூப்பிட்டு, நான் ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும், நீ ரான்ச்சோ சொல்றதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிறியா என்ன, எதை பத்தி நீ கேக்குற, அதான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேன் வீடியோ கான்டெஸ்ட் நடந்துச்சுல்ல, அதுல நீ சரியான நேரத்துக்கு வந்திருந்தா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும்னு சொல்றாங்களே, நீ வராததுனாலதான் நான் ஈஸியா ஸ்டார் ஆயிட்டேன் நீயும் நினைக்கிறியா என்னன்னு கேக்குறா. ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கா. அப்ப அவளுடைய மேனேஜர் போனை காட்டி அவளை ஒரு மாதிரி மிரட்டுறான். போகியோலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை பாக்குறா. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள ரான்ச்சோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பால, அதை தான் நினைச்சு பாக்குறா. நான் மோக்கா அந்த தீவுல தனியா இருந்தவ, என்ன அந்த தீவுல துரத்துன அந்த காட்டு பண்ணி என்மோதான், அந்த தீவுல அந்த காட்டு பண்ணி கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு எனக்கு எந்த வழியும் கிடையாதுன்னு சொல்லிருப்பா. அப்ப ரான்ச்சோ அவகிட்ட, சரி நீ அப்ப வேற என்னதான் பண்ணன்னு கேட்க, எப்பவுமே தப்பிச்சு ஓடுறது மட்டும் சரியான ஆப்ஷன் கிடையாது, அதனால நான் அதை புடிச்சேன்னு சொல்லிருப்பா. அப்பதான் தெரியுது இவள அந்த காட்டு பண்ணி துரத்திட்டு வந்தப்ப ஒரு இடத்துல ஹீரோயின் நின்றுப்பா. அந்த காட்டு பண்ணியும் ஹீரோயினை நோக்கி வந்திருக்கும். அப்ப ஹீரோயின் அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தை ட்ராப் மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பா. அதுல அந்த காட்டு பண்ணி விழுந்துட்டு இருக்கும். இப்படிதான் அந்த காட்டு பண்ணி கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சிருப்பா. அந்த காட்டு பண்ணியும் பிடிச்சிருப்பா. இதெல்லாம் ஹீரோயின் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப என்மோவ கிட்ட, எதுக்காக நீ பதில் சொல்ல மாட்டற, நான் அவ்வளவு ஈஸியா ஸ்டார் ஆயிட்டு இருப்பேன் நீயும் நினைக்கிறியா என்ன, கண்டிப்பா அப்படி கிடையாது, ஆனா நீ இப்ப ரொம்ப கவலைப்படுற. எது நான் கவலைப்படுறேனா, ஆமா நீ கவலைப்படல, ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கனா, அப்புறம் எதுக்காக லைவ்ல லிப்சிங் கிட்டு ரொம்ப சீப்பான ட்ரிக் எல்லாம் பண்றேன்னு கேக்குறா. என்மோடைய மேனேஜர் கடுப்பாயி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு கேக்குறான். ஹீரோயினும், கிடையாது நான் இப்பதான் தெளிவா யோசிக்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தா இன்னைக்கு லைவா பாடி ரான்ச்சோ பீட் பண்ணு, அப்படி நீ லைவா பாடி ரான்ச்சோ பீட் பண்ணிட்டனா நான் அன்னைக்கு வந்தே இருந்தாலும் இப்போ உன்னுடைய இடத்துல என்னால இருந்திருக்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றா. மேனேஜரும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன்னு கேட்டுட்டு இருக்கான். போகியோல அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சீக்கிரமா ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் ஊடைய அப்பா சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து லைட்டரை வச்சு பத்த வைக்க பாக்குறான். அவரும், டே நீயா, டே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாதடா, இந்த வருஷத்துல நான் இப்பதான் முத தடவை பிடிக்கிறேன் தெரியும்ல, சரி சரி அப்பா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க பிடிங்க. அப்புறம் அப்பா எனக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றான். ஊடைய அப்பாக்கு ஒன்னும் புரியல, என்னடா சொல்ற, ஆமாப்பா அதனால நீங்க இப்ப என்கிட்ட உண்மையா ஒரு விஷயத்த சொல்லணும்னு கேக்குறான். ஒரு பக்கம் போகியோல் ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு ரான்ச்சோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்க, ஹீரோயினும், எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க, பரவாயில்ல நீ ரொம்ப உறுதியா தான் இருக்க போல, ஆமா அப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. போகியோலும், நானும் அதே தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ரான்ச்சோ ஹீரோயின் என்மோ மேனேஜர்னு 4 பேரையும் கூப்பிட்டு ஷோக்கான ஸ்கிரிப்ட கொடுக்குறான். அதோட அவங்க கிட்ட இன்னைக்கு லைவா பாட போறீங்கன்னு சொல்றான். 4 பேரும் திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட, எனக்கு நம்மளுடைய பேர் எல்லாமே ஃபேக்குன்னு நல்லாவே தெரியும்பா, ஆனா இந்த பேர்லாம் எப்படி நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கறான். அவனுடைய அப்பாவும், யாருப்பா சொன்னது, இது ஃபேக்கான பேர்லாம் இல்லப்பா, இதெல்லாம் நம்ம உண்மையான பேர் தான்ப்பா, நீ என்னுடைய பையன், நீ என்னுடைய சொந்த பையன்னு சொல்லிட்டு இருக்காரு.
இருக்காரு. இவனும் எனக்கு புரியுதுப்பா உங்களுக்கு வேற வழி இல்லன்னு, ஆனா நான் ரிப்போர்ட்டர் என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறான். உங்களுடைய அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் போகியோ எனக்கு புரியுது நீங்க எதுக்காக லிப்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு, உங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட உங்களுடைய பெஸ்ட் சைட மட்டும் காட்டணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இது கான்டெஸ்ட், ஒருத்தரை லைவா பாட வச்சுட்டு இன்னொருத்தரை லிப்சிங் பண்ண வைக்கிறது நியாயமாவே இருக்காது. ஆனா இத பத்தி தான் நாங்க ஆல்ரெடி பேசிட்டோமே, அது நீங்க டைரக்டர் கிட்ட பேசுனீங்க, ஆனா இப்ப இங்க இன்சார்ஜா இருக்கிறது நான் தான் சொல்றான். என்மோ கடுப்பாகி என்னால இதுல பாட முடியாதுன்னு கிளம்பி போயிடுறான். மேனேஜரும் போகியோல் கிட்ட எகிர்றான். போகியோல் அவங்க கிட்ட வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட என்மோ எதுக்காக வரலன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி இருக்கும். நான் என்ன சொல்லிட்டேன் சொல்லுங்க, அவங்க கிட்ட ஆனஸ்டா என்மோக்கு லைவ்ல பாடுறதுக்கு கான்பிடென்ட் இல்லன்னு சொல்லிட்டுமான்னு சொல்றான். மேனேஜர் உடனே நியாயத்தை பத்தி தானே பேசுற, அப்ப அவங்க 2 பேர்னு கேக்குறான். போகியோல் உடனே நீங்க 2 பேரும் கூட இன்னைக்கு லிப்சிங் பண்ண கூடாதுன்னு சொல்றான். ரான்சோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணும் புரியல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க இது வரைக்கும் லிப்சிங்கே பண்ணது கிடையாதுன்னு ரான்சோ சொல்ல, போகியோலும் நீங்க இது வரைக்கும் போய் சொன்னது போதும், இப்போ உங்களுக்கு வேற வழி கிடையாது, உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீங்க பொய்க்கு மேல போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வீக்னஸ் தான் அதிகமாக்கும், அதுக்கப்புறம் அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதனால இன்னைக்கு ரான்சோ நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா மோகா நீ ஸ்டேஜ்ல ஏறணும்னு நான் நினைக்கிறேன். அதோட இந்த ஷோல இத்தனை நாளா யாரு பாடிட்டு இருந்தான்ற உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.